தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளையொட்டி சென்னை பெரியார் திடலுக்கு நேரில் சென்று தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மரியாதை. பெரியாரின் சிலைக்கு மாலை அணிவித்தும் மலர்கள் தூவியும் விஜய் மரியாதை. பெரியார் திடலுக்கு வந்த விஜய் தட்டில் மலர்களை வைத்து எடுத்துச் சென்று மரியாதை செலுத்தினார். வழக்கமாக வரும் கார்களை தவிர்த்து மாருதி ஸ்விஃப்ட் காரில் பெரியார் திடலுக்கு வந்து சென்ற விஜய் தான் விநாயகருக்கு பூஜை செய்வதை கூட காங்கிரஸ் கட்சி பிரச்சனையாக பார்ப்பதாக பிரதமர் மோடி கண்டனம். அதிகார பசியில் இருப்பவர்கள் நாட்டை பிரித்தாள முயற்சிப்பதாகவும் குற்றச்சாட்டு. பிரதமர் மோடியின் 74வது பிறந்த நாளை ஒட்டி மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல், தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் வாழ்த்து. பிரதமர் என்றும் நல்ல உடல் நலத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ இறைவனிடம் பிரார்த்திப்பதாக நடிகர் ரஜினி வாழ்த்து பதிவு. அடுத்த 15 நாட்களில் அடித்தட்டு மக்களுக்கான முக்கிய அறிவிப்புகளை பிரதமர் வெளியிட உள்ளதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷா தகவல். பிரதமர் மோடியின் 3.0 ஆட்சியின் 100 நாள் நிறைவின் சாதனைகளை விளக்கி அமித்ஷா அறிவிப்பு. தான் வகித்து வந்த டெல்லி முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அரவிந்த் கெஜ்ரிவால். துணைநிலை ஆளுநர் வினய்குமார் சக்சேனாவிடம் பதவி விலகல் கடிதம் சமர்ப்பிப்பு. டெல்லி துணைநிலை ஆளுநரிடம் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார் அதிஷி. சுஷ்மா ஸ்வராஜ் ஷீலா தீக்ஷித்திற்கு பிறகு டெல்லியின் 3வது பெண் முதலமைச்சராகிறார். தந்தை பெரியாரின் 146வது பிறந்த நாளை ஒட்டி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மரியாதை. சென்னை அண்ணா சாலையில் உள்ள பெரியாரின் சிலைக்கு கீழ் வைக்கப்பட்ட உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நீர்நிலைகளை பராமரிப்பதில் சிறப்பாக செயல்படும் தொண்டு நிறுவனங்கள், தனிநபர்களுக்கு முதலமைச்சரின் நீர்நிலை பாதுகாவலர் விருதுகள் வழங்க அரசாணை வெளியீடு. ஒவ்வொரு மாவட்டத்திலும் தலா ஒருவருக்கு 1 லட்சம் ரூபாய் பரிசுத் தொகையுடன் விருது வழங்கப்படும். அரசு விடுமுறை தினத்தில் சிறப்பு வகுப்புகள் நடத்தும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை பாயும். தமிழ்நாடு அரசின் தனியார் பள்ளிகள் இயக்குநர் எச்சரிக்கை. கேரளாவில் நிபா வைரஸால் உயிரிழந்த இளைஞருடன் தொடர்பில் இருந்த 178 பேர் பட்டியல் தயார் செய்யப்பட்டு சோதனை. முதற்கட்ட பரிசோதனை முடிவில் 15 பேருக்கு பாதிப்பில்லை எனவும் 26 பேர் ஹைரிஸ்க் பட்டியலில் உள்ளதாகவும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் தகவல். மேற்கு வங்கத்தில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளிலும் சிசிடிவி கேமரா பொருத்தவும், போதுமான கழிவறைகள் அமைக்கவும் உச்சநீதிமன்றம் உத்தரவு. இரவில் பணிபுரியும் பெண் மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டியது மாநில அரசின் பொறுப்பு என்றும் நீதிபதிகள் கருத்து. கொல்கத்தாவில் கொல்லப்பட்ட பெண் மருத்துவரின் பெயர், புகைப்படம் உள்ளிட்டவற்றை உடனடியாக நீக்க விக்கிபீடியாவிற்கு உச்சநீதிமன்றம் உத்தரவு. பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்படுபவரின் அடையாளத்தை வெளிப்படுத்தக்கூடாது என இந்திய சட்ட விதிகள் தெளிவாக கூறியுள்ளதாகவும் நீதிபதிகள் கருத்து. தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் மருத்துவ மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று கொல்கத்தா மாநகர காவல் ஆணையரை மாற்றிய மம்தா பானர்ஜி அரசு. வினித் கோயலுக்கு பதிலாக சட்டம் ஒழுங்கு கூடுதல் டிஜிபி மனோஜ்குமார் வர்மா காவல் ஆணையராக நியமனம். வன்னியர்களுக்கு 10.5% உள் ஒதுக்கீடு வழங்கும் விவகாரத்தில் முதலமைச்சரை சில அமைச்சர்கள் தவறாக வழிநடத்துவதாக அன்புமணி ராமதாஸ் குற்றச்சாட்டு. கலைஞர் கருணாநிதி உயிரோடு இருந்திருந்தால் இந்நேரம் கையெழுத்திட்டிருப்பார் என்றும் பேட்டி. முதலமைச்சருக்கு மனசு கிடையாது. ஏன்னா பிரச்சனை என்னன்னா கலைஞரா இருந்திருந்தாருன்னா இந்நேரம் முதல் நாளே கையெழுத்து போட்டுட்டு இருப்பார். சமூக நீதி அக்கறையும் கிடையாது, என்னன்னு கூட தெரியாது. ஏன்னா அவர் சுத்தி இருக்கிற 4-5 அமைச்சர்கள் அவரை தவறான முறையில் வழி நடத்துகிறார்கள். ஹெச் ராஜா ஓய்வு பெற வேண்டிய நபர் என தொடங்கி EVKS இளங்கோவன் தெரிவித்த சர்ச்சை கருத்து குறித்த கேள்வி. EVKS இளங்கோவன் தான் காலாவதியானவர் என ஹெச் ராஜா காட்டமாக பதில். EVKS இளங்கோவன் என்னை விட 15 வயசு கூடினவர். வெக்கமே கிடையாது அவருக்கு. வாட் இஸ் ஏஜ் ஆஃப் EVKS இளங்கோவன்? பையன் இறந்ததுனால அந்த இடத்துல வந்து காலாவதியானவர் திருப்பியும் வந்து MLA ஆகியிருக்கார். இவர் என்னையெல்லாம் பேசலாமா?
சென்னை பெருநகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் பகல் நேர வெப்பநிலை 102 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அதிகரிக்க வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களில் அடுத்த 2 தினங்களுக்கு அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகரிக்கக்கூடும். அதிக வெப்பநிலை மற்றும் அதிக ஈரப்பதம் இருக்கும் பொழுது ஓரிரு இடங்களில் அசௌகரியம் ஏற்படலாம் என்றும் வானிலை மையம் அறிவுறுத்தல். மதுவிலக்கு பற்றி சீரிய சிறுத்தை முதல்வரை சந்தித்ததும் சிரித்து போய்விட்டதாக திருமாவளவன் குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சனம். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என வீடியோ வெளியிட்டு சலசலப்பை ஏற்படுத்தியவர் அட்மின் தான் காரணம் என்று தற்போது பதுங்கி விட்டதாகவும் கருத்து. திருமாவளவன் அவர்கள் சிறுத்தையாக ஆரம்பித்து கடைசியில் சிரித்து போயிருக்கிறார், அவ்வளவுதான். திருமாவளவன் அவர்கள் அண்ணன் ஸ்டாலினை பார்த்துவிட்டு வந்த உடனேயே சிரித்து போய்விட்டார்கள். பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிவான நிலையில் பிரபல நடன இயக்குனர் ஜானி தலைமறைவாகிவிட்டதாக தகவல். ஜானியிடம் உதவி நடன இயக்குநராக இருந்த இளம்பெண் அளித்த புகாரில் போலீசார் வழக்கு பதிவு செய்த நிலையில் தலைமறைவு. சென்னை பெரும்பாக்கம் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய குடியிருப்பு பகுதியில் போதைப்பொருள் புழக்கம். சுமார் 1400 வீடுகளில் 300 போலீசார் நடத்திய அதிரடி சோதனையில் கஞ்சா, குட்கா பறிமுதல் என தகவல். ஹைதராபாத்தில் விநாயகர் சிலைகளை கரைப்பதற்கான சோபா யாத்திரை. 70 அடி உயரம் கொண்ட சப்தமுக கணபதி உட்பட ஏராளமான விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக எடுத்துச் சென்று உசேன் சாகர் ஏரியில் கரைப்பு.